10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகள் களையப்பட்டு அரை மனிதனாக எலும்புகளை எண்ணக்கூடிய அளவுக்கு என் உருவம் மாறி நிற்கின்றேன். என்னை இந்த கோலத்தில் காணும் நீ என்ன நினைக்கின்றாய்? ஒரு சிறு துன்பம் வந்தாலும் முணுமுணுக்கிறாய், எனக்கு எதிராக பேசுகிறாய். பொறுமை என்ற அணிகலனை அணிந்து கொள். துன்பத்தில் இன்பம் காண முயற்சி செய். என் உலக வாழ்வையே உனக்காக அளித்தவன் நான். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே, அஞ்சாதே. குருவிகள் பலவற்றிலும் மேலானவன் நீ. உன்னை நான் காப்பேன். ஜெபம். ஆடைகளை இழந்த இயேசுவே, எங்கள் மீட்புக்காக உம்மையே இழந்தீர். இன்று சமூக அமைப்புகளில் காணப்படுகின்ற பாரபட்சமான போக்கு, அநீதி, அலட்சியம், அதிகாரம், ஆணவம், சீர்குலைந்த நிர்வாகம், சுயநலமான சுரண்டல்கள் இவைகள் மறைய உம்மையே நீர் இழந்தீர். மனிதர்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி நீதிக்கும் அன்புக்கும் சமத்துவ சமூக அமைப்புக்கும் அடிகோல உதவியருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.